ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: لا تحقرن من معروف شيئا، أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் இன்னும் இந்த உம்மத்தின் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக பரிபூர்ணமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இறை நேசத்திற்கு முடித்தார்களே, நல்ல அமல்கள் குறித்து அதை செய்வதன் மூலமாக சின்ன சின்ன திக்ருகள், சின்ன சின்ன அமல்கள் மூலியமாக அதை செய்வதன் மூலயமாக சொர்க்கம் கிடைக்கிறது. அதை செய்வதும் லேசு. அதனுடைய அந்தஸ்து என்ன, இப்படிலாம் சில விஷயங்கள் சென்ற வாரங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம். அதன் அடிப்படையில் இந்த வாரமும் 3 விஷயங்களை 3 பொருட்களில் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அது ஒரு பொக்கிஷமாக, ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் சில விஷயங்கள் மறைஞ்சு இருக்கும். அது நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம அமல் செய்யணும். நம்ம செய்ய வேண்டிய செயல்பாடுகள் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதிலே முதல் செய்தி அர்ரிதா ஃபில்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. அது நல் அமல்கள் செய்வது அல்லாஹ் வச்சிருக்கான். அல் அமாலு ஸாலிஹா, அது எதுல வேணா இருக்கும். ஒருவர் தொழுவாரு, ஒருவர் நோன்பு வைப்பாரு, ஒருவர் ஜகாத்து கொடுப்பாரு, ஒருவர் ஹஜ் செய்வாரு, ஒருவர் பள்ளிவாசல் கட்டுவாரு, ஒருவர் ஸலவாத் ஓதுவாரு. என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே அவர் செய்வார். ஆனா அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதுல இருக்கு நமக்கு தெரியாது. சின்ன அமல் செஞ்சிருப்பாரு, யாருக்காவது உதவி செஞ்சிருப்பாரு, கீழே உழுந்தவர் தூக்கி விட்டுருப்பாரு, அவனை அல்லாஹ் பிடிச்சு போயிரு. அதுக்கு அமல் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. சின்ன சின்ன விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. சில பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்துவிட்டு நாம் எதிர்பார்த்து கொண்டு இருப்போம், அது புஷ்னு போயிரும் சொல்ல வரும். அப்ப எதுல அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குன்னா, நல் காரியங்கள் நல் அமல்கள்ல இஹ்லாஸான முறையில, களப்பற்ற முறையில, தூய்மையான முறையில நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று நாம் செய்கிற பொழுது கண்டிப்பாக அதிலே சிறப்பிற்குரிய நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். மிகப்பெரிய இறை நேசர்கள் எல்லாம், மிகப்பெரிய பாக்கியவான்கள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் செஞ்சிருப்பான். என்ன, அது தொடர்படியா செஞ்சிருப்பான். ஒரு சுப்ஹானல்லாஹ் ஓதுவாரு, ஒரு இஸ்திக்ஃபார் ஓதுவாரு, குர்ஆன்ல ஒரு 3 ஆயத்து, குர்ஆன்ல ஒரு சூரா தினமும் செய்து கொண்டே வருவார். அல்லாஹ்வுக்கு அவர் பிடித்தமானதாக ஆகிவிடுவார். அவர் நிலா பொருத்தம், அல்லாஹ்வுடைய திருப்தி, இது எதுல இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வீட்டுல இல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மனைவி வீட்டுல இருக்காங்க. ஒரு அம்மா, அந்த அம்மாவும் 2 பிள்ளைகளும் பசியில வராங்க ஆயிஷா அம்மா வீட்டுக்கு. ஆயிஷா அம்மா வீட்டுல தேடி பார்த்தா ஒரு 3 பேரிச்சம்பழம் இருந்துச்சு. கடுமையான பசி. வந்து கேட்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த 3 பேரிச்சம்பழம் தாயாருக்கு ஒண்ணு, அந்த பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒண்ணு, மொத்தம் 3 கொடுத்துட்டான். பிள்ளைங்க கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவாங்க. தாய் தனக்கே இல்லைனாலும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவான். அது அவருடைய குணம். இப்ப 2 பேரிச்சம்பழத்தையும் சாப்பிட்டுட்டு
தாயார் அந்த பேரிச்சம்பழம் சாப்பிடுகிற பொழுது பிள்ளைங்க பாக்குறாங்க வாய. அப்ப அந்த தாயார் என்ன பண்ணான்னு சொன்னா அந்த பேரிச்சம்பழத்தையும் தனியா பிரிச்சு பாதி பாதி இந்த பிள்ளை கொண்டு அந்த பிள்ளை கொண்டு பிரிச்சு கொடுத்துட்டான். அப்போ இன்னைக்கு ஒரு சிறப்பான செய்தி நடந்துச்சு. இந்த விஷயத்தெல்லாம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வந்த பின்னாடி ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அந்த பெண்மணி செய்த செயல் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்தை தந்து விட்டார் என்பதாக சொன்னார். ஒரு சின்ன விஷயம், ஒரு பசியினுடைய விஷயம். அஸ்மாஉல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய திருநாமங்களை மனப்பாடம் பண்ணி அது துஆல ஓதுங்க, அமல் செய்யுங்க, சொர்க்க ரிசர்வேஷன் அவன் கிடைக்க சொல்றான். 40 ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணி அதை அமல் செய்யுங்க, சொர்க்கம் கிடைக்கின்றான். இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு உணவறிங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, சொர்க்கம் கிடைக்கும் சொல்றாங்க. எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா வருவாரும் மினல்லாஹி அக்பர், நீங்க அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டும்தான் மிக பெரியது என்பதாக அல்லாஹ்வே சொல்லி காட்டுவார். சின்ன சின்ன அமல்களின் மூலமாக, சின்ன சின்ன செயல்பாடுகள் மூலமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய திருப்தியை அதை வச்சிருப்பான். அது கிடைச்சிருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை பரிபூர்ணமாயிரும். அதுக்குதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அல்லாஹ்வை பார்க்க மாட்டோமா, சொர்க்கத்துல ரப்ப சந்திக்க மாட்டோமா, அவன் நம்ம அமல்லாம் ஏத்துக்க மாட்டானா, பொருந்திக்க மாட்டான், நம்ம பண்றவே அந்த ஒரே ஒரு செயலுக்காகத்தான். அது இருந்தா மட்டும்தான் சொர்க்கமே கிடைக்கிறது என்பதாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார், அருமை மகளார். கடுமையான பசி பஞ்சம், வீட்டுல எதுவுமே இல்ல. ஹசன் ஹுசைன் இருக்காங்க, வந்து பசிக்குதுன்னு சொல்றாங்க அம்மாட்ட, பாத்திமா அம்மாட்ட. அந்த அம்மா சமைக்கிற மாதிரி பாவனை காட்டுது. வீட்டுல எதுவும் இல்ல. உலகத்தின் தலைவர் முத்து முகமது ரசூலுல்லாஹ் நினைச்சாங்கன்னா எதையும் கொண்டு வர முடியும், கொடுக்க முடியும், சமைக்க முடியும், சாப்பிட முடியும். பக்குவத்தை படுத்துகிறார்கள், தயார்படுத்துகிறார்கள், ஈமானை பலப்படுத்துகிறார்கள். இப்பேற்பட்ட கஷ்டமான காலத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்கிற அமல் ரீதியாக பார்த்திருக்கிறார்கள். அப்போ முதல் நாள் நம்ம என்ன பண்றாங்கன்னா அடுப்புல சமைக்கிற மாதிரி சுடுதண்ணி வச்சு அப்படி காமிக்கிறாங்க. பிள்ளைங்க பசி எடுத்து போய் தூங்கிட்டான். 2வது நாளும் பிள்ளைங்க வந்து பசிக்குதுன்னு கேட்கிறப்போ இந்தம்மா ஏதாவது சமைக்கிற மாதிரி ஒரு பாவனை, ஒரு இஷார, ஒரு செயல்பாடு மாதிரி காமிக்கிறாங்க. போய் தூங்கிடுறாங்க. 3வது நாளும் பண்ணும் போது மனசு கேட்கல. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வந்துட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்க ஹசன் ஹுசைன் பேர பிள்ளைங்க எங்க, அவன் உள்ள வரும்போது ஐந்து லுக்கு எங்க, அந்த குடும்பத்துக்காக பிள்ளைங்க எங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள்பட்டையெல்லாம் ஏறுவாங்க, தொழுகையிலெல்லாம் ஏறி உட்கார்ந்து இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே அப்படியே என்னது சவாரி செய்வாங்க. எங்க உங்களுடைய அந்த ஒட்டகம் எங்க, இவ்வளவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைங்களோடு விளையாடுவாங்க. ஈரோடு சர்தார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் சமுதாயத்திற்காக தியாகம் செய்வார்கள், அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்வார்கள், குடும்பத்திற்காக அனைத்து துறைகளையும் முன்மாதிரி தலைவர் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்போ அசல் எங்கன்னு கேட்டப்போ அவங்க இப்பதான் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி போவாங்க. தேடி போறப்போ ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் அவன்கிட்ட கேட்பாங்க, இந்த பக்கம் சின்ன பிள்ளைங்க யாரும் வந்தாங்களா? அவன் 2 பிள்ளைங்க அழுதுட்டே வந்தாங்க. நான் ஆட்டுல பால் கறந்துட்டு இருந்தேன், பசிக்குதுன்னு சொன்னாங்க, நான் பால் கொடுக்குறேன்னு சொன்னேன். பால் கொடுக்குறேன்னு சொன்னப்ப கூட அதுல ஒருவர், அசல் ஹுசைன்ல ஒருவர், இது எப்படி ஆடு யாரு, நீங்க தான் அந்த ஆட்டுக்கு எஜமானரா, நீங்க தான் சொந்தக்காரரா? இல்லப்பா நான் வேலைக்காரன் தான், நான் பால் பசிக்குதுன்றீங்க, பால் கறந்து கொடுக்குறேன், குடிங்க, நான் போய் எங்க முதலாளிகிட்ட நான் சொல்லிடுறேன். அது எப்படி எங்களுக்கு ஹலால் ஆகும்? அது எப்படி எங்களுக்கு ஹலால் ஆகும்? ஆகாது, வேணாம்னு சொல்லிட்டு அதே பசியில் அங்கிருந்து அந்த சின்ன விஷயம், ஒரு 4-5 வயது தான் இருக்கும், அந்த சின்ன பிள்ளைங்க பசியில இருக்காங்க. கடைசி இருந்தா குடிச்சிருக்கலாம். அப்படியே கொஞ்ச தூரம் கடந்து போய் ஒரு டயர்ட்ல படுத்துடுறாங்க. பார்த்தா பேரிச்சம்பழம் தோட்டம் இருக்குது, சுத்தி பேரிச்சம்பழம் எல்லாம் கிடக்குது, ஆனா எடுத்து சாப்பிடவே இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கட்டி அணைச்சு அவங்க கூட்டு வந்து வீட்டுக்கு வந்து பாத்திமா அம்மாட்ட சொன்னாங்க, நீ வந்து ஜெயிச்சுட்ட, நீ வந்து என் மகள் நிரூபிச்சு காமிச்சுட்ட, அல்லாஹ் உன்னை சொர்க்கத்தின் தலைவியாக தேர்ந்தெடுத்துட்டான். காரணம் என்னன்னா உன்னுடைய பிள்ளை வளர்ப்பு விஷயத்தில் சிறிய வயதிலேயே அவர்கள் ஹலால் ஹராம் விஷயத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்கள்.
இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கெல்லாம் சொன்னா எதுவும் சொல்ல முடியாது, நினைக்கிறது சாப்பிடுறான். அப்படி அல்ல, அந்த பேணிக்கையும் அந்த தக்குவாவும் அவர்கள் வளர்த்த விதமும் சொர்க்கத்தின் தலைவியாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்பதாக அர்த்தம். அந்த ரிலா, அவன் எதிர்பார்க்கிற திருப்தி, அவன் விரும்புகிற அந்த திருப்தி அவனுக்கு கிடைத்ததால் மிகப்பெரிய அந்தஸ்து அடைந்தான். அதே பாத்திமா ரலியல்லாஹு கேட்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம தெருவிலேயே யாரு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான அடியாராக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா அம்மா தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதிர்பார்த்து கேட்குது. சொர்க்கத்தின் தலைன்னு சொல்லியாச்சு. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம தெருவில் அந்த கடைசி வீட்டுல ஒரு அம்மா இருக்கு, அந்த அம்மா வேணா போய் பாரு, அந்த அம்மாவை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாத்திமா ரலியல்லாஹு என்னதான் அந்த அம்மாவோட விஷயம் இருக்கு, ஏன் அல்லாஹ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அந்த அம்மாவை அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை செக் பண்றாங்க. போறப்போ போய் கதவு தட்டுறாங்க, சலாம் சொல்றாங்க. அப்ப அந்த பெண்மணி, அந்த தெருவிலே வசிக்கக்கூடிய பெண்மணி, என்னுடைய கணவர் வீட்டுல இல்ல, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் என்னுடைய கணவர்கிட்ட அனுமதி வாங்கி நான் வைக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க, நாளைக்கு வாங்க அப்படி அனுப்பிச்சு வச்சிடுறோம். நாளைக்கு வரும்போது பாத்திமா அம்மா கூட உசைன் ரலியல்லாஹு கூட வரேன்ட்டார். இப்ப 2 பேரும் தான் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க, நாளைக்கு உங்களுக்கு மட்டும்தான் நான் அனுமதி வாங்கி வைக்கிறேன்னு சொன்னேன், இப்பதான் 2 பேர் வந்திருக்கீங்க, நான் இவருக்கும் அனுமதி வாங்கி வைக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க அம்ஸ்தான். இப்ப இந்த ஒரே ஒரு செயல், கணவனுடைய அனுமதியோடு எதா இருந்தாலும் செயல்படணும், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். இப்ப பாத்திமா அம்மா அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்னம்மா அவர் அந்த அம்மா போய் பாத்தியா, அந்த அம்மா அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும், ஏன் பிடிக்கும் தெரியுமா, இந்த ஒரு குணம், யாரா இருந்தாலும் வீட்டுல அனுமதி வாங்கிட்டு வரணும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவன் இல்லாத நேரத்தில் அனுமதி வாங்கிட்டு வரணும், அந்த ஒரு செயல் அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல, சின்ன சின்ன அமல்கள்ல அல்லாஹ்வுடைய பொருத்தம் மேல கிடைச்சிடும். சில பெரிய அமல்கள் தடா கூட அது இதுன்னு செய்வாங்க, அதுல அவனுடைய பொருத்தம் இருக்குமா என்ன நமக்கு தெரியாது, அது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். எனவே எது செஞ்சாலும் இஸ்லாமான முறையில், தரப்பட்ட முறையில், ஹாலிசன் லில்லாஹ், அல்லாஹ் தான் நம்ம செய்யணும், அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தருவாரா. அபூ தாவூத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக சிறந்த மாமேதை, ஹம்பலி மதஹ்புடைய இமாம். அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துல என் கூட யார் இருப்பா? மிகப்பெரிய ஒரு நிறைய லட்சக்கணக்கான மக்களை உருவாக்கிவிட்ட மாமேதை, ஹம்பலி மதஹ், மக்கால அரம் ஷரீஃப்ல அவங்களுடைய மதஹ் தான் இன்னைக்கு பின்பற்றப்படுது. 90% அனஃபியாக்கள் இருக்கிறாங்க. அத்தாமா என்று சொல்லப்படக்கூடிய அனஃபியாக்கள். கொஞ்சம் பேர் மலேசியா இது போன்ற, இது நம்ம ஊர்ல, இது போன்ற சில ஊர்கள்ல ஷாஃபியாக்கள் இருக்காங்க. அதெல்லாம் மாலிகி இருக்காங்க மதீனால. இந்த மாதிரி நிறைய அதிகமா இருக்கக்கூடியது அனஃபி மதஹபா இருந்தாலும், மக்கா அரம் ஷரீஃபிலேயே தொழ வைக்கப்படக்கூடிய முறைகள் எல்லாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய மதஹப் அடிப்படையில் தொழ வைக்கப்படுது. மிக சிறந்த மாமேதை. அவர் கேட்கிறாரு, சாலிஹான மனிதர், என் கூட சொர்க்கத்துல யார் இருப்பா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹதீஸ்ல வருது, ஒரு இரும்பு பற்றையில் வேலை செய்யக்கூடிய கொல்லன் கூட இருப்பான் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் என்று நாம் வரலாற்றிலே ஹதீஸின் விளக்கத்தில் எடுத்து பார்க்கிற பொழுது, அதற்கு முஹத்தீஸீன்கள் விளக்கம் சொல்லுவார்கள், அவர் என்ன வேலை செய்தாலும் பாங்கு சொல்லுகிறதுல அதற்கு மதிப்பு கொடுப்பார், அந்த பாங்குக்கு பதில் கொடுப்பார், அவர் செய்கிற வேலையை விட்டு விடுவார் என்பதாக விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். இது போன்ற சின்ன விஷயத்துல அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிடும். இன்னைக்கு பாங்கு விஷயத்துல நம்ம அலட்சியமா இருக்கும். ஆனா அந்த பாங்கு விஷயத்தை ஒருவர் சரி செய்து விட்டால் அவர் மரணிக்கின்ற சமயத்தில் கலிமா நசீபாக என்பதாக சொல்லுகிறார்கள். பாங்குடைய விஷயத்தில் ஒருவர் அலட்சியம் செய்து விட்டால் அவர் கலிமா சொல்வதற்கு அது இடையூறாக அமையும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். இதுதான் வழியாக அல்லாஹ் காப்பாற்றுவானாக. பாங் என்பது அல்லாஹ்வுடைய அழைப்பு, தொழுகைக்காக அழைக்கக்கூடிய அழைப்பு. அல்லாஹ் ரசூலுக்காக தொழுவதற்காக தொழுகையின் பக்கமாக வெற்றியின் பக்கமாக சொல்லி அதற்கு தனியா சப்ஜெக்ட் இருக்கு. எனவே அந்த ஒரு விஷயம் பாங்குக்கு அவர் கொடுத்த மரியாதையின் காரணமாக
சொர்க்கத்திலே அகமது இப்னு அம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது என்பதாக கிதாபு வழியா நம்ம பார்க்கிறோம். அதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதுல இருக்குங்க? சாலிஹான நல்ல அமல்கள். நான் தஹ்கீரன்ன பி மஅரூஃபி ஷையா, சின்ன சின்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி நீங்க அதை விட்டுறாதீங்க, அதை அலட்சியமாக பொழுதுபோக்காக கருதாதீங்க. சின்னதாக இருந்தாலும் அதை சிறப்பா செய்யுங்க. அதில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றவர்களாக நீங்க ஆகி விடுவீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவர்களாக ஆகி விடுவீர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய ஹதீஸ்களை மாமேதை. ஒரு என்ன பண்ணுவாங்க, கப்பல்ல பயணம் செஞ்சு போவாங்க. ஒருவர் தும்புவாரு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாரு. இவங்க இரஹமுக்கல்லாஹ் சொல்லாம விட்டுருவாங்க. இதனுடைய சிறப்பு எல்லாம் தெரிஞ்சு அவன் கரைக்கு வந்த பின்னாடி மறுபடியும் ஒரு போட் எடுத்து செலவு பண்ணி அது அந்த போட்டுக்கு போய் அவரை மறுபடியும் நீங்க தான் தும்புறீங்களான்னு கேட்டா, ஆமா நான் தான் தும்புறேன், நான் தான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன், இப்ப நான் சொல்றேன் இரஹமுக்கல்லாஹ்னு சொல்லுவார். பக்கத்துல கேட்டவன் எதிரிக்கு முன்னாக விசுலைக்கு பாலக்கும், சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன அமல்கள். அன்றைய இரவே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல தோன்றி ஒரு சின்ன சின்ன காசை கொடுத்து மிகப்பெரிய சொர்க்கத்தை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு துன்புனா அல்ஹம்துலில்லாஹ் அவர் சொல்லணும். பக்கத்துல அதை கேட்டவங்க இரஹமுக்கல்லாஹ் சொல்லணும். அதை பக்கத்துல கேட்டவங்க யஹ்தீகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலக்கும் அப்படின்னு சொல்லணும். சின்ன சின்ன விஷயங்கள் அதுல ரிலா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்தால் சொர்க்கம் கிடைத்து விடுகின்றதாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரான். உசூல் ஆபித் சொல்லி மிகப்பெரிய ஒரு இறை நேசர் இருந்தான். அவங்க இறை நேசர் ஆகிறதுக்கு முன்னாடி கடுமையான குடி போதையில், மது போதையில இருந்தவங்க. அவங்களுடைய கண் பார்வையில அல்லாஹ்வின் எழுதி ஒரு பேப்பர் கிடந்துச்சு கீழே ரோட்ல. அதை எடுத்து உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து அதை உயர்ந்த இடத்துல வச்சாரு. உயர்ந்த இடத்துல மேல இந்த மாதிரி செல்ஃப்ல ஸ்டாப்ல வச்சோட அல்லாஹ் சொல்றான், நீங்க என்னுடைய இஸ்மை, என்னுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து கண்ணியப்படுத்தியதால் உங்களுடைய பெயரை, உங்களுடைய வாழ்க்கையை நான் கண்ணியப்படுத்த சொன்னாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய இறைநேசராக இருக்கிறார்கள் யசூல் ஹாஃபிஸ் ரஹ்மத்துல்லாஹி. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பொருத்தம் நற்காரியங்களில் நல் அமல்களில் இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். சின்ன சின்ன அமல்கள், சின்ன சின்ன இபாதத்துகள் எல்லாம் நம்ம அதை தட்டி விட்டுறக்கூடாது, பொழுதுபோக்கா நினைச்சிடக்கூடாது. அதுலதான் அல்லாஹ்வுடைய விழாவை வச்சிருப்பான் என்பதாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டாவது செய்தி, அல் புஹுலு ஃபீ மஅசியதி, சிறிய பாவங்கள்ல இருந்து பெரிய பாவங்கள் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கு. சின்ன பாவமா இருந்தாலும் பெரிய பாவமா இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்ல அல்லாஹ்வுடைய கோபம் உடனே இறங்கிவிடும். எனவே அதுல கொஞ்சம் உஷாரா இருங்க. பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், பாவத்தை விட்டு விலகி இருங்கள். அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி. அல்லாஹ்வுடைய கோபம் எப்படி இருக்கு தெரியாது. இன்னைக்கு இலங்கையே இல்லை, முன்னாடி கொரோனா வந்துச்சு. சின்ன சின்ன பாவங்கள் மூலியமாக அல்லது பெரிய பெரிய பாவங்கள் மூலியமா அல்லாஹ் எப்படியும் பிடிச்சிருவான். இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம். அதே போல அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய பொருத்தம் எதுல இருக்குன்னா நல்ல அடியார்கள், சாலிஹான இறை நேசர்கள்ட்ட அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு. நீங்களும் இறை நேசராக ஆகலாம், நானும் இறை நேசராக ஆகலாம். நம்முடைய அமல்கள் மூலியமாக, நம்முடைய இஹ்லாஸ்கள் மூலியமாக, இபாதத்துகள் தெளிவாக அவனுக்காக இருக்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியார்களாக நாம் ஆகிவிடுவோம். அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா எல்லாமே சிறப்பாயிரும், சொர்க்கமும் நமக்கு கிடைச்சிவிடும். ஒண்ணு அவருடைய பொருத்தம் நல் அமல்கள்ல இருக்கு, இன்னொன்னு அவருடைய பொருத்தம் நல்ல அடியார்கள்ல இருக்கு. 200 பேர் 300 பேர் தொழுவோம், ஒருவருடைய தொழுகை அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா எல்லாருடைய தொழுகை அல்லாஹ் ஏத்துப்பான். ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும், அவருடைய கவனங்கள் வேறு வேறு திசையில இருக்கும், அது ஏதாவது ஒரு சிந்தனையில இருக்கலாம், அது சஃப்ல மாறி நிக்கலாம், அதை முன்பின் நிக்கலாம், வேற ஏதாவது சிந்திச்சுட்டு இருப்பாரு, ஆனா ஓடிக்கிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரே ஒரு சாலைகால மனிதர் வந்திருப்பார், அவர் கரெக்டான முறையில் அந்த பரந்து சின்னத்தெல்லாம் பேணி தொழுதிருப்பார். அவருடைய இபாதத்து மூலமா எல்லாருடைய அமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஒரு பெண்மணி ஒரு விபச்சார பெண்மணி காலம் முழுக்க விபச்சாரத்திலே இருப்பால், ஒரு நாளை தன்னுடைய நாக்கை தொங்க போட்டு கீழே திரையை தேய்த்து கொண்டு வருகிற பொழுது அங்குள்ள கிணற்றிலே தன்னுடைய துணியால் எடுத்து தண்ணீர் வாரி கொடுப்பார். இந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடித்துவிடும், இவர் சொர்க்கத்திற்கு சொந்தக்கார் என்பதாக
அண்ணன் சொன்ன ஹதீஸை நமக்கெல்லாம் தெரியும். ஒரு பெண்மணி மிகப்பெரிய இபாதத் வரக்கசாலி எல்லா அமல்களும் செய்யக்கூடிய மிக திறமையான ஒரு பெண்மணி ஒரு பூனையை கட்டி வைத்து அதற்குரிய உணவையோ தண்ணீரை கொடுக்காததால் அந்த பெண்மணி நரகத்தில் இருப்பார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். எனவே சொல்ல வருகிற விஷயம் சின்ன அமலாக இருந்தாலும் பெரிய அமலாக இருந்தாலும் ஹாலிசன் இல்லா அல்லாஹ்வுக்காகவே நாம் செய்ய வேண்டும். அவன் பிடித்த அடியார்களாக நாம் மாற வேண்டும் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவருடைய விழா என்கிற பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. மிக சிறந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை தந்தருள்வானாக. இங்கெல்லாம் மக்கள்கள் இந்த பேரிடர்கள் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் நல்வழியை பிறக்க செய்வானாக, சுபிட்சமாக வாழ வைப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.